WrestleMania 41க்கு அப்புறம் ரோமன் ரெயின்ஸ் WWE விட்டு காணாம போயிட்டாரு. ஃபேன்ஸ் எல்லாரும் ரோமன் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியாம குழப்பத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு ஷாக்கிங் அப்டேட் வந்திருக்கு. ரோமன் இன்னும் கொஞ்ச நாள்ல WWEக்கு வரப்போறாரு. கடைசியா ரா எபிசோட்ல செத் ராலின்ஸ், பிரான் பிரேக்கர் 2 பேரும் சேர்ந்து ரோமனை பயங்கரமா அடிச்சு போட்டிருப்பாங்க. அதனால ரோமன் ஹாஸ்பிடல் இருக்கிறதா ஸ்டோரி லைன் பில்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா உண்மையாவே ரோமன் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ரோமன் ஒரு வேகேஷன்ல இருக்காரு. அதுக்கு காரணம் அவருக்கு 6ஆவதா ஒரு குழந்தை பிறந்திருக்குது. சோ ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காகத்தான் இந்த பிரேக் எடுத்திருக்காரு. அது மட்டும் தான் காரணமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ரோமன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் மூவில நடிச்சிட்டு இருக்காரு. அதனாலயும் தான் ரோமன் இன்னும் WWEக்கு வராம இருக்காரு. WWE ரோமனை சம்மர் ஸ்லாம் டைம்ல கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ரோமனை சம்மர் ஸ்லாம் பேப்பர் வியூல கொண்டு வர ஐடியா WWEக்கு இல்ல. சோ ரோமன் சம்மர் ஸ்லாம்க்கு முன்னாடி ஸ்மாக் டவுன் இல்லனா சம்மர் ஸ்லாம்க்கு அடுத்த ஸ்மாக் டவுன் ரோமன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ரிட்டர்ன் வந்து யாரோட மோதுவாருன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செத் ராலின்ஸ், பால் ஹேமன் கூட தான் ஸ்டோரி லைன் போவாரு. ஆனா மெஜாரிட்டியான ஃபேன்ஸ் ரோமன் சோலோ சிக்வாவோட நியூ பிளட் லைன் கூட தான் மோதுவாருன்னு சொல்றாங்க. அதுவும் தனியா இல்ல, ரோமன் ஒரு புது பிளட் லைன் டீம் உருவாக்கி திரும்பவும் ட்ரைபல் சீஃபா மாற போறாருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரோமன் ரிட்டர்ன் வரும்போதே ஒரு நியூ பிளட் லைன் டீமோட தான் வருவாருன்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் இந்த தடவை ரோமனோட ரிட்டர்ன் வெறித்தனமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரோமன் ரிட்டர்ன் வரும்போது யாரோட மோத போறாருன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஆர் அகிலன் நெட்வொர்க் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் மற்றும் வீடியோஸ் உங்களை தேடி வரும்.